ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 5வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். ஆரோனிலும் மேலான கிறிஸ்து என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனமுள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறிதப்பி போனவர்களுக்கும் இரங்கத்தக்கவனாய் இருக்கிறான். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாய் இருந்தது. மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அந்தபடி கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராயிருப்பதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார் என்று எபிரேய ஆக்கியோன் ஆரோனிலும் மேலான ஆசாரியத்துவத்தை பெற்றவர்தான் கிறிஸ்து என்று சொல்லி இங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ ஆசாரியத்துவமும் ஆரோனிய ஆசாரியத்துவமும் வேறு வேறு. கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம் ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தின் தொடர்ச்சி அல்ல. கிறிஸ்துவின் ஆசாரியத்துவ முறைமை வேறு, ஆரோனிய ஆசாரியத்துவ முறைமை வேறு. இதனை மனதில் கொள்ளாது மேலிருந்து கிழிந்த திரைச்சீலையை கீழிருந்து தைத்து வைத்தே அந்த பாரம்பரிய திருச்சபைகள் ஆச்சாரிய முறைமையை கடைபிடித்து வருகிறது. இந்த ஆடை அலங்கார அதிகார முறைகள் கிறிஸ்தவத்தை மனிதர்களிடமிருந்து எடுத்து மதத்துக்கு இது மாற்றிவிட்டதை இந்த நாட்களிலே நாம் பார்க்க முடிகிறது. ஆரோனுடைய ஆசாரியத்துவத்துக்கும் கிறிஸ்துவினுடைய ஆசாரியத்துவத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை இந்த எபிரேய ஆக்கியோன் தன்னுடைய அதிகாரங்களிலே அவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் தொகுத்து பார்க்க முடியும். இங்கே எபிரேயர் 5:4 ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய, அதாவது தேவனால் அழைக்கப்பட்டவர் ஆரோன். கிறிஸ்துவை குறித்து 5வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, தேவனால் அறிக்கையிடப்பட்டவர். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவருடைய சொன்னவரே அவரை உயர்த்தினார். அதாவது தேவனால் அறிக்கையிடப்பட்டவராக இவர் இருக்கிறார். பல பிரதான ஆசாரியர்களில் ஒருவராகத்தான் இங்கே ஆரோன் இருக்கிறார். அதை 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஒரே மகா பிரதான ஆசாரியர் என்று சொல்லி எபிரேயர் 4:14 இந்த எபிரேய ஆக்கியோன் கிறிஸ்துவை பற்றி எழுதுகிறார். மனிதரிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதான ஆசாரியர் என்பதைத்தான் இந்த எபிரேயர் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இவரோ என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறார் என்று சொல்லி 5வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அந்தபடி கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராக இருப்பதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரை அவரை உயர்த்தினார். அந்தபடி வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர். இது மனிதரிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதான ஆசாரியர் அல்ல, ஆண்டவரால் அறிக்கையிடப்பட்டவர். இவர் என்றென்றைக்கும் இவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். மனுஷர்களுக்காக தேவ காரியங்களுடைய தொடர்பில் நியமிக்கப்பட்ட ஒரு ஆசாரியத்துவ முறைமை. இவரோ தேவனாகவே இருக்கிறார் என்று யோவான் 10வது அதிகாரம் 30ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அதே போல் ஆரோனிய ஆசாரிய முறைமையிலே பூரணமற்ற பலிகளை செலுத்தும் பூரணமற்ற ஒரு ஆசாரியர் என்று எபிரேயர் 7:11 பார்க்கிறோம். இவரோ என்றென்றைக்குமான பூரணமான பலியை செலுத்தியவர் என்று எபிரேயர் 10:12 பார்க்கிறோம். அதே போல் ஆரோனிய ஆசாரியத்துவ முறைமையானது பலவீனமானவர்களுக்காக இவர் பரிதபிக்கக்கூடியவர் தான், ஆனால் கிருபை செய்ய தகுதியற்றவர். எபிரேயர் 5:2 பார்க்கிறோம். பலவீனமானவர்களுக்காக பரிதபிப்பதோடு கிருபையையும் வழங்கக்கூடியவர் என்பதை கடந்த அதிகாரத்தில், அதாவது 4வது அதிகாரம் 15-16 நாம் கற்றுக்கொண்டோம். தமக்கே கிருபை தேவைப்படும் பிரதான ஆசாரியனாக ஆரோனிய ஆசாரியத்துவ முறைமை இருக்கிறது. முற்றும் பாவமற்ற பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எபிரேயர் 7வது அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். தம்முடைய பாவங்களுக்காகவும் பலியிட்ட ஒரு ஆசாரியர் அவர். ஆரோனிய ஆசாரியத்துவ முறையின்
அந்த தொடர்ச்சியாக வருகிறார். எபிரேயர் 5:3 பார்க்கிறோம். தூயவராக பழுதற்ற பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்தவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எபிரேயர் 9:4 பார்க்கிறோம். மீட்புக்காக மீண்டும் மீண்டும் பலியிட்டு வரக்கூடிய ஆசாரியத்துவ முறைமை தான் ஆரோனிய ஆசாரியத்துவ முறைமை. அது எபிரேயர் 7:27 பார்க்கிறோம். நித்திய மீட்பை உண்டு பண்ணியவர் இது கிறிஸ்து என்பதை எபிரேயர் 9:2 பார்க்கிறோம். அந்நிய இரத்தத்தோடு வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்தில் சென்று தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் வேண்டுதல் செய்யக்கூடிய பிரதான ஆசாரியன்தான் ஆரோனிய ஆசாரியத்துவ முறைமையின் தொடர்ச்சியில் வந்தவர். இதை எபிரேயர் 9:25 பார்க்கிறோம். சொந்த இரத்தத்தால் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து பலிகளை செலுத்தினவர் இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 9:12 பார்க்கிறோம். கையினால் செய்யப்பட்ட பரிசுத்த ஸ்தலத்தில் பணிவிடை செய்தவர் என்பதை எபிரேயர் 9:24 ஆரோனிய ஆசாரியத்துவ முறைமை பற்றி பார்க்கிறோம். மெய்யான பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய சமூகத்தில் பிரவேசித்து இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஊழியத்தை செய்கிறார். எபிரேயர் 9:24 படி மாறும் ஆசாரியத்துவத்துக்கு உரியவர். எபிரேயர் 7:12 படி ஒருவருக்கு பின்பாக இன்னொருவர் அவருடைய சந்ததி என்று சொல்லி தொடர்ச்சியாக மாறும் ஆசாரியத்துவத்துக்கு உரியவராக ஆரோனிய ஆசாரியத்துவ முறைமை இருந்தது. மாறாத ஆசாரியத்துவத்துக்கு உரியவர். எபிரேயர் 7:20 நித்திய ஆசாரியராக இருக்கிறார். பலவீனமானதும் பயனற்றதுமான கட்டளைகளுக்கு ஆசாரியராக இருந்தவர்தான் ஆரோனிய ஆசாரியத்துவ முறைமையில் வந்தவர்கள். எபிரேயர் 7:18 விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியாக மாறினவர். எபிரேயர் 7:22 படி கிறிஸ்துவின் ஆசாரியத்துவ முறைமையை குறித்து பார்க்கிறோம். மரணத்தால் ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டவர். ஒவ்வொரு மரணத்தினாலும் இன்னொருவருக்கு அந்த ஆசாரியத்துவம் மாற்றி கொடுக்கப்பட்டது. எபிரேயர் 7:23 ஆரோனி ஆசாரியத்துவ முறைமையானது என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற கிறிஸ்து மாறாத ஆசாரியத்துவம் உடையவராக இருக்கிறார் என்று எபிரேயர் 7:24 பார்க்கிறோம். மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியரான அந்த ஆரோனிய ஆசாரிய முறைமையை பார்க்கிறோம். எபிரேயர் 7:16 படி அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி ஆசாரியரானார் என்று கிறிஸ்துவை பற்றி எபிரேயர் 7:17 எபிரேயாக்கியோன் எழுதுகிறார். பலவீனமான மனுஷ பிரதான ஆசாரியன்தான் ஆரோனின் ஆசாரிய முறைமையின்படி ஆசாரியர்களாக மாறினவர்கள். எபிரேயர் 7:28 படி பூரண குமாரனாகிய பிரதான ஒரு ஆசாரியராக ஒரு நித்திய ஆசாரியராக ஆசாரியத்துவம் மாறாதவராக எபிரேயர் 7:28 இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று எபிரேயாக்கியோன் எழுதுகிறார். பழைய உடன்படிக்கையின் பிரதான ஆசாரியன்தான் ஆரோனும் ஆரோனிலிருந்து தோன்றிய ஆசாரியத்துவ முறைமையும் புதிய உடன்படிக்கையின்படியான பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்துவினால் நாம் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக மாற்றப்பட்டுள்ளோம் என்று 1 பேதுரு 2:5 சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்ட அனைவரும் ஆசாரியர்கள். எனவே நமது கடமை மிகவும் பெரியதாக இருக்கிறது. அந்த கடமையை உணர்ந்து நாம் நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பிதாவின் சன்னிதானத்தில் வேண்டுதல் செய்கிறவர்களாக இந்த உலகத்திலே வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.